திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் 10ஆம் திருமுறை திருமூலர் அருளியது. பாடலும் விளக்கமும். பாடல் எண் 1451 முதல் 1460 வரை. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 1451. 6 கிரியை. 10 திசையும் பரமொரு தெய்வம் உண்டு, எத்திக்கில் அவரில்லை என்பதில் மலர் கொத்து திருவடி நீழல் சரணென தத்தும் வினை கடல் சாராது காணுமே. 10 திசைகளிலும் பறந்து ஒரு பொருளில் எங்கும் விரிந்து நீக்கமர நின்றிருக்கும் தெய்வம் பரசிவம் அங்குண்டு. அவர் இல்லாத திசை எங்குண்டு? எல்லா திசைகளிலும் எங்கும் எப்போதும் இருப்பவன் ஈசனே என்பதை உணர்ந்து மென்மையான மலர் போன்ற குஞ்சித பாதமாகிய திருவடி நிழலை பற்றி நின்று தொண்டுகள் செய்து அவனே கதி என்று சரணடைந்தவர்களுக்கு கடல் அலைகள் போல பாய்ந்து வரும் முன்பிறவி வினைகள் யாவும் காணாது போய்விடுமே. இதனை கிரியை நிலையில் நின்று அனுபவித்து உணருங்கள். பாடல் எண் 1452. காணூறு கோடி கடி கமல் சந்தனம் வானூறு மாமலரிட்டு வணங்கினும் ஊனினை நீக்கி உணர்பவர் கல்லது தேனமர் பூங்கலல் சேர ஒண்ணாதே. அடர்ந்த காடுகளில் மனம் கமலும் சந்தன மரங்களில் இருந்து சந்தனம் மறைத்து சாற்றிடினும் வானுயர்ந்து நின்ற மரங்களிலும் கொடிகளிலும் இருந்து வாசம் வீசும் சிறந்த மலர்களை கொண்டு அர்ச்சித்து வணங்கிடினும் ஈசனை காண முடியாது. உடம்பினுள் நின்ற வினைகளை எல்லாம் ஈசனுக்கு தொண்டு செய்து நீக்கி தன் உள்ளத்தின் உள்ளே கோயில் கொண்டிருக்கும் அவனை உணர்பவர்களுக்கு அல்லாது மற்றோருக்கு தேனிலும் இனிய அமிர்தம் பொங்கும் சகசத்தல மலரில் விளங்கும் அவன் திருவடியை சேர இயலாதே. ஊனினை உருக்கி உள்ளொளி காணும் உத்தமரை ஈசன் திருவடி நிழலில் சேர்ந்திருப்பர். பாடல் எண் 1453. கோணக்கன்றாயே குறை கலலே துமின் ஞான கன்றாகிய நடுவே ஒளி தரும் வான கன்றாகிய வானவர் கை தொழும் மானக்கன்றீசன் அருள் வல்லமாமே. மேய்ச்சலுக்கு சென்ற தாய் பசுவை தேடி அதன் கன்று ஒளி கொடுப்பது போல் இறைவன் திருவடியில் அவன் 5 எழுத்தை ஓதி துதித்திடுங்கள். அத்திருவடியின் நடுவே ஞான ஒளியாக இறைவன் நின்று அருள் செய்வான். வானவர் கோனாகிய அவ்வீசன் அருள் பெற்றவரை வானவர் யாவரும் கைத்தொழுது வணங்கிடுவார். காளையை இடப வாகனமாக கொண்ட ஈசன் அருள் எல்லா வல்லமைகளையும் தந்து அவர் உள்ளத்தில் என்றும் நிரந்தரமாக தங்கிடுவான். பாடல் எண் 1454. இது பணி தென்திசை மண்டலம் எல்லாம் அது பணி செய்கின்றவள் ஒரு கூரன் இது பணி மானுடர் செய்பணீசன் பத பணி செய்வது பத்திமை காணே. ஈசன் திருவடி சேவையே தன் பணி என்று உலகமெங்கும் 8 திசைகளிலும் சென்று இறைப்பணி செய்கின்றவர் உள்ளங்களில் உமையோடு பாகம் கொண்டு விளங்கும் ஈசன் எப்போதும் வீற்றிருப்பான். எல்லாவற்றையும் படைத்து அருளை வழங்குவதையே தன் பணியாக செய்யும் பராசக்தியை இடபாகம் கொண்ட ஈசன் மனிதர்களாக இப்பூமியில் வந்தவர்கள் செய்ய வேண்டிய சிறப்பான பணி. ஈசனை போற்றி புகழ்ந்து அவன் திருவடிக்கே தொண்டு செய்து பணிந்து பக்தி செய்வதுவே என பணித்துள்ளானே. இவ்வுண்மையை உண்மையான பக்தியினால் தொண்டு செய்து காண்பாயே. பாடல் எண் 1455. பத்தன் கிரியை சரியை பயில் ஒற்று சுத்த அருளால் துரி சற்ற யோகத்தில் உய்த்த நெறியுள் உணர்கின்ற ஞானத்தால் சித்தங்குருவருளால் சிவமாகுமே.
உண்மையான பக்தன் சரியை கிரியை வழியில் முறையாக பயின்று பரிபக்குவம் பெற்ற பரிசுத்தனாகி இறைவன் அருளால் குற்றமற்ற யோகத்தை அடைவான். இந்த யோக நெறிகளில் உறுதியுடன் ஈடுபட்டு அதிலே சித்தி பெற்று ஞானத்தை சேர்வான். இந்த ஞான நிலையில் நின்று தவம் செய்தால் மனமே மெய் அறிவான குருவாகி அக்குருவின் அருளால் சிவமாகுமே. அச்சிவமே பக்தன் சேர வேண்டிய மெய்ப்பொருளாகும். பாடல் எண் 1456. அன்பின் உருகுவன் ஆளும் பணி செய்வன் செம்பொன் செய்மேனி கமல திருவடி முன்பு நின்றாங்கே மொழிவதனக்கருள் என்பினுட் சோதி இலங்குகின்றானே. இறைவனிடம் உண்மையான அன்பு வைத்து உள்ளம் உருகி பாடி பணிந்திடுவான். நாள்தோறும் திருக்கோயில் பணியும் திருத்தொண்டர் பணியும் செய்வதை கடமையாக கொண்டிருப்பான். செம்பொன்னார் மேனி கொண்ட ஈசன் தாமரை திருவடி முன்பு பணிந்து நின்றாங்கே இறைவா அடியேற்கு அருள் செய்வாய் என பிரார்த்தித்து வணங்குவான். எலும்பினால் நின்ற உடல் உருக அன்பினால் உள்ளம் உருக இறைவனை வணங்கி வழிபடும் தொண்டர் உள்ளத்தில் ஈசன் சோதி ஒளியாக விளங்குகின்றானே. பாடல் எண் 1457. 7. யோகம். நேரி வழியே சென்று நேர்மையுள் ஒன்றி தரியிருந்தால் போல் தம்மை இருத்தி சொறியினும் தாக்கினும் துண்ணென்றுணரா குறியறிவாளர்க்கு கூடலும் மாமே. யோக நெறி வழியே சென்று யாவர்க்கும் நேர்மையான நீதியாக நின்றிருக்கும் ஒன்றான மெய்ப்பொருளில் ஒன்றி தியானம் செய்ய வேண்டும். கட்டையை போல் உடலை ஆடாது அசையாது ஆசனத்தில் அமர்ந்து அம்மெய்ப்பொருள் ஒன்றிலேயே தம் மனதை நிறுத்தி தம்மை யாராவது வந்து சொரிந்து எழுப்பினும் அடித்தாலும் திடுக்கிட்டில்லாமல் எதையும் உணராமல் தாங்கள் அடைய வேண்டிய மெய் நிலையில் குறியாய் இருந்து தன்னை மறந்து இந்த யோக வழியில் வந்து இத்தியானம் செய்ய வேண்டும். ஈசன் அடையாளமாக நின்ற குறியை அறிந்தவர்க்கே இம்மெய் யோகம் எளிதாக கைகூடும். பாடல் எண் 1458. ஊழிதொரு ஊழி உணர்ந்தவர் கல்லது ஊழிதொரு ஊழி உணர்வும் தானொட்டான் ஆழி அமரும் அரியன் என்றுளார் ஊழி முயன்றும் ஒரு சியுளானே. பல்லூழி காலம் இந்த யோகத்தில் இருந்து பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் இப்பிறவியிலும் தொடர்ந்து பல்காலம் செய்து உணர்ந்தவருக்கே ஈசன் அறியப்படுவான். மற்றவர்கள் எத்தனை காலம் இந்த யோகம் இருந்தாலும் அவனை அறியவோ அடையவோ இயலாது. பாற்கடலில் பள்ளி கொண்ட திருமாலும் படைக்கும் கடவுளான பிரம்மனும் கூடி முயன்றும் ஈசன் அடிமுடி காண முடியவில்லை. அவனை அன்பால் பிணைத்து அறிவால் அறிந்து இந்த யோகத்தில் முயன்று ஒன்றி தியானம் செய்தால் ஒன்றான மெய்ப்பொருளின் உச்சியினில் ஒளியாக இருப்பதை உணரலாமே. பாடல் எண் 1459. பூவினி கந்தம் பொருந்தியவாறு போல் சீவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது ஓவியம் போல உணர்ந்தறிவாளர்க்கு நாவி அணைந்த நடுத்தறியாமே. பூவினில் வாசம் பொருந்தி இருப்பது போல் அவரவர் ஆன்மாவின் உள்ளே சிவம் பொருந்தியுள்ளது. அதனை உணர்ந்து செய்யும் யோகத்தினால் சிவமனம் பூத்து விரியும். சுவற்றில் வரைந்த ஓவியம் போல உடலை ஆடாது அசையாது மனமொன்றி தியானித்திருப்பவர் ஈசனை உணர்ந்து அறிவார். அவர் ஆன்மாவும் புனுகு பூனையிடம் இருந்து வரும் புனுகை போல் சிவமனம் பொருந்தி ஒளி வீசும். நாவி எனும் புனுகு பூனையை மூங்கில் களியில் கட்டி வைப்பார்கள். புனுகு பூனை அக்களியை அணைந்து வெளிப்படுத்தும் புனுகை சேகரிப்பார்கள். அதுபோல் ஆன்மாவை நடுவான சுழுமுனையில் நிறுத்தி வைத்தால் சீவன் சிவனோடு அணைந்து சிவமனம் பூத்து சிறக்கும். பாடல் எண் 1460. உய்ந்தனம் என்பீர் ஒரு பொருள் காண்கிலீர் கந்த மலரில் கலைக்கின்ற நந்தியை சிந்தையுறவே தெளிந்திருள் நீங்கினால் முந்தை பிறவிக்கு முளவித்தாமே. பல நூல்களை படித்தும் பல கோயில் குளம் என்று சென்றும் பிறவி பயன் பெற்று உய்வடைந்தோம் என்பீர். ஆனால் உற்ற மெய்ப்பொருளாக இவ்வுடம்பில் நின்ற ஈசனை காணாமல் இருக்கின்றீர்.
மலரின் மனம் போல மெய்ப்பொருளில் கலந்து நின்ற நந்தி எம்பெருமானை அறிவால் அறிந்து அவனையே சிந்தையில் வைத்து தெளிந்து நின்று தியானம் செய்தால் மனத்தில் இருளாக நின்ற மும்மலங்களும் நீங்கும். தொடர்ந்து வரும் பிறவி பிணியை ஒழிக்கும் இந்த யோகத்திற்கு மூலவித்தாக இருப்பது மெய்ப்பொருளே என்பதை உணர்வீர். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.